அனைவருக்கும் வணக்கம். அண்ணா விஜய் அண்ணா, ஜோசப் விஜய் அண்ணா வணக்கம். எங்கள் தளபதி, இளைய தளபதிக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியலுங்க, இந்திய அரசியல்லே ஒரு சாதனை. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த கட்சி தனிச்சு இன்னைக்கு முதலிடத்தில் இருக்குன்னா அது நம்ம மக்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவு, விஜயனுக்கு பண்ண சப்போர்ட்டு எல்லாம் நம்மளுடைய உழைப்பு. ஒவ்வொருத்தரும் ஒரு உழைப்பு உழைச்சிருக்காங்க. நம்ம தளபதி எங்கேயுமே மீட்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போடவில்லை, மீட்டிங்குக்கு போகல, நிறைய இடைஞ்சல் கண்டாலும் எதையுமே கேர் பண்ணலைங்க. அவர் தளபதி ஒன்றத்தையும் கேர் பண்ணல. நீங்கள் செய்யுங்க, எங்கள் மக்கள் எங்களுக்கோசம் செய்வாங்க, அடித்து தூள் கணப்பாங்க. அதுமாரி தான் எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் உங்கள் விஜய்ன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்கு அவர் சாதிச்சு காட்டியா இருப்பாருங்க. யாருக்கு எந்த கேண்டிடேட் பற்றி தெரியாதுங்க. நீ போட நிறைய பேர் கலாய்க்கிறாங்க, டிவிக்கில் நிற்கிற கேண்டிடேட் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாரா டிஎம்கே நிற்கிற 230 கேண்டிடேட் சொல்லிவிடுவீங்களா நீங்கள்? முடியாதுங்க, யாரால் முடியாது. எல்லாம் புதுமுகம், ஏழைகள், நடுத்தர மக்கள் நிற்க வச்சது. ஒரு ஆட்டோ ஓட்டுநரை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அவர் வீட்டு பர்சனல் கார் டிரைவரோட பையனை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. இதெல்லாம் யாரால முடியுங்க? பணம் இருந்தால் தான் அரசியல் வரணும் இல்லைங்க. எல்லாரும் எம்எல்ஏ ஆகலாம், சட்டசபைக்கு போகலான்றதை நிரூபித்து காட்டின தளபதிங்க. அவரை பற்றி என்னென்னவோ பேசினாங்க, தற்கூரி. ஐயோ, நீங்கள் ஒரு சீட்டு தளபதி ஜெயிக்க அந்த டிவிக்கு தலைவரே ஒரே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன்னு சொன்ன கூட்டங்கள் நிறைய பேர் நின்ன 2 இடத்துலையும் அசால்ட்டாக ஜெயிச்சு திம்சம் பண்ணிட்டாருங்க. இதோட என்னங்க வேணும்? இதோட என்ன வேணும்? ஆளுங்கட்சி திமுக, கரண்ட் சிஎம் நம்ம ஸ்டாலின் சார் அவர்கள், அவர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார் தோப்பன்னு சொல்லிட்டு. அவரே தோத்துருக்காரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எம்எல்ஏகள் நிறைய பேர் தோத்துருக்காங்க. என்ன சொல்ல முடியும்? இதாங்க ஜனநாயகம். திருப்பத்தூர் தொகுதியில் நடந்தது பார்த்தீங்களா? ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கேவை தாவேக்கா வெற்றி பெற்றுக்கு. அதாங்க ஒரு விரல் புரட்சி. அதுக்கு தான் சொல்கிறாங்க, உங்கள் குடிமுறை எல்லாரும் வந்து செலுத்துங்கன்னு சொல்லிட்டு. அந்த நாள் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா பாருங்கள், ஒரே ஒரு ஓட்டு, ஒரு எம்எல்ஏ, அவர் மினிஸ்டராக கூட ஆகலாம், அவர் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த ஒரு விரல் இந்த உங்கள் ஓட்டுக்கு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, எல்லாம் போய் கண்டிப்பாக உங்கள் ஓட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு. இனிமேட்டு யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த தேர்தலையும் உங்களுடைய வாக்குரிமையை மிஸ் பண்ணாதீங்க. அவங்க குடிமையை செலுத்துங்க. நம்ம பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுப்பங்க. அதுதாங்க முக்கியம். அதை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு போய் கியூவில் நிற்கணும், அப்படி நிற்கணும்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம், தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு. வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்போர்ட் பண்ண எல்லா தொண்டர்களுக்கும், ஒவ்வொரு ரசிகர்களுக்கும், இந்த கூட்டம்லாம் ஓட்டு ஆகுதுன்னு சொன்ன மக்களுக்கும், கூட்டம்லாம் ஓட்டு ஆகாது ஆயிருக்குங்க. இந்த May 4th எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இந்த கூட்டம்லாம் ஓட்டு ஆகாதுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சு, நிரூபிச்சிட்டாங்க. இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்னா அது ஒரே தலைவன், எங்கள் இளைய தளபதி விஜய். ஒரு விரல் புரட்சி. அவர் சொன்னதை நிரூபித்து காட்டாருங்க. வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் எங்கள் தளபதிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணா, நீங்கள் பல சாதனைகள் படைக்கணும். உங்களை பேசினவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பல சாதனைகள் படைச்சி உங்கள் ஆட்சியை பார்த்து பயப்பண்ணண்ணா. தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் ஜோசப் விஜய் மட்டும்தான் மக்கள் மனசில் நீங்கள் பண்ணுற சாதனை சாதிப்பீங்கண்ணா. தெரியும், உங்களால் முடியும். ஜெய் டிவிகே.